ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த கிரகங்களை பெருசாக தூண்டி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை தான் நம்ம தூண்டி விடணும். அதே போல் நமக்கு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகத்தை நம்ம தூண்டி விடணும். நமக்கு பண வரவை சரியாக கொடுக்காத கிரகத்தை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா, அதாவது வெளியே இருக்கிற யாருக்குமே உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரியவே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்கும் தெரியாது. இப்போது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. அவங்க முருகரோட டிவோட்டியாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது செய்வார், முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், முருகரை கும்பிட்டா நல்லது தான். ஆனால் முருகரை நீங்கள் ரொம்ப விழுந்து 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 கும்பிடுறப்போ செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் தூண்டப்படும். புரியுதுங்களா? முருகருடைய செவ்வாயுடைய அதிதேவதை யார்? முருகர். நீங்கள் முருகரை கும்பிட கும்பிட உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் பூஸ்ட் ஆகிட்டே போகும். செவ்வாய் பூஸ்ட் ஆனால் தப்பில்லை. ஆனால் செவ்வாய் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு செவ்வாய் பூஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதாவது செவ்வாய் உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, திருமணம், குழந்தை, வேலைவாய்ப்பு இதையெல்லாம் செவ்வாய் கொடுக்கறதாக இருந்தால் அந்த செவ்வாயை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பணம் கொடுக்குற இடத்துல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பின் மூலமாக பணம், சிறந்த தொழில் வாய்ப்பு, தொழில் வாய்ப்பின் மூலமாக பணம்னு கண்டிப்பாக செவ்வாய் கொடுத்துருவார். அதே செவ்வாய் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாயை நீங்கள் தூண்டி விட்டீங்க அப்படின்னா கெடுதல் தான் ஜாஸ்தி நடக்குமோ தவிர நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகர் தான் செவ்வாய்னா முருகர் தான், முருகர்னா செவ்வாய் தான், அதெல்லாம் கரெக்டு தான். முருகர் கடவுள் தானே, கடவுளை தானே கும்பிடுறோம், அதில் எப்படி தப்பாகும் அப்படின்னு கேட்பீங்க. அது கடவுளை நீங்கள் கும்பிட்றதுனால ஒரு தப்பும் கிடையாது. கடவுளை சாதாரண போய் தெய்வமே அப்படின்னு நீங்கள் கும்பிட்டு வந்தால் தப்பில்லை. ஒரு வெட்டிங் டே அன்னைக்கு, ஒரு பர்த்டே அன்னைக்கு கடவுளை போய் பார்த்து கும்பிட்டு வந்தால் தப்பே இல்லை. ஆனால் ஒரு நல்ல நாள், ஒரு சஷ்டி, ஒரு பங்குனி உத்திரம் வருது, நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம் அப்படின்னு அதாவது நீங்கள் பால் குடம் எடுக்கிறீங்கன்னா அது முருகருக்கு கவுண்ட் ஆகிடும். முருகர் அதை உங்களோட நீங்கள் கும்பிட்டதை அவர் கணக்கில் எடுத்துப்பார். ஓகேங்களா? எனக்காக பால் குடம் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் கடுமையான வெயிலில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து வந்த என் பக்தனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு செவ்வாய்கிட்ட தான் அவர் சொல்லுவார். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நீ செஞ்சிரு அப்படின்னா செவ்வாய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். புரியுதுங்களா? செவ்வாய் நல்லா இருந்தால் செவ்வாய் நல்லது செய்வார். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு இருந்தா முருகர் என்ன சொன்னார்? இவங்களுக்கு பார்த்து செய்ய அப்படின்னு சொன்னார்ல, அது செவ்வாய் தான் என்ன உங்களுக்கு செய்யணுமோ அதை செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உங்களுக்கு கெட்டது செய்கிற இடத்துல செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கெடுதல்கள் ஜாஸ்தியாக நடக்கும். புரியுதுங்களா? அதனால் உங்களோட இடத்துல பிரச்சனை வரும், உங்கள் உடம்புல எலும்புகளில் பிரச்சனை வரும், ரத்தத்தில் பிரச்சனை வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்கள் முருகரை விழுந்து விழுந்து கும்பிடக்கூடாது. சாதாரணமாக போய் கோயிலுக்கு போய் தெய்வமே என்னை காப்பாற்று, படத்துக்கு முன்னாடி வீட்லேயே படத்துக்கு முன்னாடி நின்று என்னை காப்பாற்றுப்பா முருகா, அவ்வளவுதான். இதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. அதை விட்டுட்டு இன்னும் மேலும் மேலும் போய் காலையிலேருந்து போய் கோயில்லையே உட்காந்துருந்து இன்றைக்கி உத்தரம் நாங்கள் முருகர் வரத்தை வாங்கிட்டு தான் போவோம்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கப்போ முருகர் உங்களை எல்லாம் கணக்கெடுத்து வந்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்து செய்யின்னு செவ்வாய்கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகர் உங்களுக்கு கெடுதல் செய்யலை. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செவ்வாய் பலமாக செய்யும். நல்லா இருக்கிறவங்க தப்பிச்சுப்பீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் செவ்வாய் கெட்டு இருக்கவங்க மாட்டிக்குவீங்க. புரியுதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பொதுவாக ஒருத்தர் முருகரை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு போய் ஓடி ஓடி போய் முருகரை கும்பிடுறது அப்படிங்கிறது, அதாவது முருகர் மட்டும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், முருகர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் செவ்வாயையும் முருகரையும் வச்சு சொல்கிறேன். இதுவே நீங்கள் பெருமாளை கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? பெருமாளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாளை கும்பிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புதன் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூரியனை கும்பிடுறீங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவனை கும்பிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சூரியன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தட்சிணாமூர்த்தி கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு ஆக்டிவேட் ஆகும். அதாவது குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் மொத்த கும்பலும் போய் குருவை கும்பிடக்கூடாது.
நல்லா நான் வச்சுக்கோங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லது செய்கிற இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் போய் குருவை கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை மாலை போடுறேன், அது இதை பண்ணுறேன், மஞ்சள் வஸ்திரம் குருக்கு காணிக்காக்குறேன், மஞ்சள் பூக்களையெல்லாம் குருக்கு சமர்ப்பிக்கிறேன், நான் குரு அப்படி கும்பிட்றேன் இப்படி கும்பிட்றேன்னு நீங்கள் கும்பிட்டா குரு ஆக்டிவேட் ஆவார். அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே குரு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இடைஞ்சல்களை தான் செய்வாரோ தவிர நல்லது செய்ய மாட்டார். புரிஞ்சுதுங்களா? அதே போல் தான் ராகு கேதுவும். ராகுவும் கேது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், ராகு கேது ரெண்டும் ஒன்றேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ராகு பெயர்ச்சிங்கிறது ஒன்று, கேது பயிற்சின்றது இன்னொன்று. ஏன்னா ராகு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், இன்னொரு நட்சத்திரத்துக்கு போவார். கேது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு தான் போவாரை தவிர 2 பேரும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க, ஒரே நட்சத்திரத்துலேயும் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ராகு கேது பயிற்சின்னு 19 அதை சொல்லக்கூடாது. ராகு பயிற்சி தனி, கேது பயிற்சி ஒரே நாளில் தான் பயிற்சி ஆகுறாங்க, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவங்க ஒரே நட்சத்திரத்தில் இருக்க மாட்டாங்க. அதே போல் உங்கள் ஜாதகத்துலேயும் 2 பேரும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க. ராகு உங்களுக்கு நல்லா இருப்பார், கேது உங்களுக்கு மோசமாக இருப்பார். ஒருத்தர் ஜாதகத்தில் 2 பேருமே நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் ஜாதகத்தில் 2 பேரும் கெட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் 2 பேரும் பணம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பணம் கொடுக்குற மாதிரி இருப்பார், கேது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருப்பார், நிம்மதியை கொடுக்க மாதிரி இருப்பார். அகம் சார்ந்து கேது இருக்கும், புறம் சார்ந்து ராகு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதை பொதுவாக கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும், கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக கடவுளை கும்பிட்டா நல்லது தான் நடக்கும். சாதாரணமாக கும்பிட்டா எதுவுமே எதிர்பார்க்காம போய் தெய்வமே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்லது செய், என்னை பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் கும்பிட்டு வர்ற வரைக்கும் எந்த தெய்வமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. ஆனால் அங்கே போய் உட்காந்து தெய்வமே எனக்கு குழந்தைய கொடு, தெய்வமே நான் வீடு கட்டி ஆகணும், தெய்வமே எனக்கு நான் அதை செய், என் குழந்தைய படிக்கவை, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வச்சு நீங்கள் மன உருகி கும்பிடும்போது கடவுள் என்ன செய்வார்? அவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கிற கிரகத்திட்ட தான் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அந்த கடவுளுடைய கிரகமான எந்த கடவுளோட கிரகமாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுங்களா? கேதுவுக்கு விநாயகர், ராகுக்கு துர்க்கை, சனிக்கு சனீஸ்வரரே தான். ஓகேங்களா? சனிக்கு சனீஸ்வரர், குருக்கு தட்சிணாமூர்த்தி, புதனுக்கு பெருமாள், செவ்வாய்க்கு முருகர், அதே போல் சந்திரனுக்கு பார்வதி தேவி, சூரியனுக்கு சிவபெருமான் தான் அதிதேவதைகளாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த கடவுள்களை உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமான் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரா, அதாவது சூரியன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். சூரிய தசை அந்த மாதிரியெல்லாம் வரும்போது சிவபெருமானை சும்மா கையெடுத்து மட்டும் கும்பிட்டு வந்துடணும். ஒரு அர்ச்சனைகள் செய்கிறதோ இல்லை அவருக்கு அபிஷேகங்கள் செய்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு படப்பட உங்களுக்கு சூரியன் பூஸ்ட் ஆகும். சூரியன் பூஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு சூரியன் கெடுதல் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது சிரமத்தை கொடுக்கும். அதே போல் தான் முருகரை கும்பிடும்போது செவ்வாய் பூஸ்ட் ஆவர், பெருமாள் கும்பிடும்போது புதன் பூஸ்ட் ஆவர், அந்த மாதிரி அந்தந்த கிரகங்களுக்கான கடவுள்கள் பூஸ்ட் ஆகும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போது என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போது நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இப்போது நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதகமாக அப்படின்னா என்னன்னு பாருங்கள். முதல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும், இல்லது உங்கள் தொழில் மிக சிறப்பாக போகணும். பட் ஆனால் அது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை தான் நீங்கள் வழிபாடு பண்ணி, வழிபாடுங்கிறது வேற, கும்பிடுறதுங்கிறது வேற. கும்பிடுறதுன்றது சும்மா கோயிலுக்கு போனோம், ஒரு சுற்றணும், கையெடுத்து கும்பிட்டோம், போயிட்டு வரோம், தெய்வமேன்னு வந்துடுறோம். வழிபாடு அப்படின்றது அப்படி இல்லை. போய் கடவுளை கடுமையாக கும்பிடுறது. எனக்கு நீ என்னை பார்த்துக்கோ, எனக்கு நல்லது செய், எனக்கு வேண்டியதை செய், என்னை கைவிட்டுறாத, நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லை தெய்வமே அப்படின்னு சொல்லி
கடுமையாக கும்பிடுறது, அதுக்கான அர்ச்சனைகளை, அதுக்கான அபிஷேகங்களை, அதுக்கான மந்திரங்களை, அந்த மாதிரி அந்த தெய்வத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஏதாவது வச்சுருப்பீங்கல்ல. நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். நீங்கள் கையெடுத்து கடுமையாக கும்பிட்டாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேறவங்க தான் உங்களுக்கு என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற கிரகத்துக்கு செய்யணும். தேவைப்படுற கிரகத்தை பூஸ்ட் பண்ணுற கடவுளுக்கு செய்யணும். அதையாவது கரெக்டாக செய்யுங்க. அதையும் போய் தப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா உங்களுக்கு குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரு நல்லா இருந்தால் தான் நீங்கள் குருவை கும்பிட்டா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குரு உங்களுக்கு குழந்தை கொடுக்குற இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் குருவோட ஸ்தலத்துலேயோ அல்லது குருவை போய் நீங்கள் விழுந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு குழந்தைய கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதை உங்களுக்கு சரியாக கணிச்சு சொல்கிற ஜோதிடர்கள்கிட்ட போகணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கிரகம் எதுவோ அந்த கடவுளை விழுந்து கும்பிடணும். மிச்சம் இருக்கிற கடவுள்களை ஜஸ்ட் கும்பிடணும். இந்த ரெண்டுக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக போய் திருச்செந்தூரில் ஒரு நைட்டு முழுக்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா யார் பூஸ்ட் ஆவாங்க? முருகர் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி செவ்வாய்கிட்ட அவங்கள பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு வேலை ஜாஸ்தி. அப்போது செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்யுமோ அதை செய்வார். புரிஞ்சுதுங்களா? ஒரு நாள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போது எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னே தெரிஞ்சுக்காம நமக்கு சரியான வேலை செய்யாத கிரகங்களை தூண்டி விடுற தெய்வங்கள் கிட்ட போய் நீங்கள் வரம் கேட்டீங்க அப்படின்னா அந்த கடவுள் அந்த கிரகத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்கள் ஜாதகத்தில் செய்வார். அப்படி செய்யும்போது அந்த கிரகம் எப்படி இருக்கோ அந்த வேலை தான் நடக்குமோ தவிர நீங்கள் நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு கடவுளை கும்பிடும்போது எந்த கிரகத்தை நம்ம தூண்டி விடுறோம் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த கடவுளை போய் கும்பிடுங்க. எல்லாரும் போய் முருகரை கும்பிடுறாங்க, எல்லாரும் பெருமாளை கும்பிடுறாங்க. ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் புதனை தூண்டி விட நினைக்கிறவங்க அதை கும்பிட்டா அவங்களுக்கு எல்லாமே சரி வரும். அதை விட்டுட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு போய் நீங்கள் கும்பிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னால் உடனே கேட்டுட்டு ஓடுனீங்க அப்படின்னா அது செட் ஆகி வராது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் இந்த பரிகாரங்கள். தேவையே இல்லாமல் வேறு கிரகத்தை தூண்டி விடுற பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகமாக இருந்ததுன்னா அதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தானோ தவிர உங்களுக்கு பரிகாரம் சொல்லி கொடுத்தவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கோ அந்த கிரகத்தை தூண்டி விடுங்க. தப்பாக செஞ்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஒன்றும் நடக்காது. புரிஞ்சதா? அதுவும் இல்லாமல் கடவுளுடைய கருணை இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. அதுவும் எந்த கடவுளுடைய கருணை வேணும் அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகம்தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதனால ஜாதகத்தை முதல்ல பாருங்கள். பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்யணும்னு இருக்கோ, எந்த கிரகத்தை இப்போ நம்ம கும்பிடணும்னு இருக்கோ. உங்களுக்கு 4 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போய் குழந்தை கொடுக்குற கிரகத்தை கும்பிடக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் எந்த கிரகம் கொடுக்கறக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கோ அந்த கிரகத்துடைய கடவுளை போய் கும்பிடணும். புரியுதுங்களா? இல்லை பணம் நிறையா இருக்குது குழந்தை தான் இல்லை அப்படின்னா எந்த கிரகம் குழந்தைய கொடுக்குற கிரகமோ அந்த கிரகத்தை கும்பிடணும். அதை விட்டுட்டு பணத்தை கொடுக்குற கிரகத்தையே கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வருமோ தவிர குழந்தை வராது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கடவுளை கும்பிடுங்க. அதை விட்டுட்டு பொதுவாக கடவுளை கும்பிட்றதானா தாராளமாக போங்க. ஆனால் பெரிய வேண்டுதல்கள் எதுவுமே வைக்க வேண்டாம். சும்மா கையெடுத்து கும்பிட்டு வந்துருங்க. திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்யாமல் மாற்றி பண்ணிவிட்டு கஷ்டப்படாதீங்க. அது அடுத்தவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை அங்கே போங்க இங்கே போங்கன்னு, அவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க, நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் தயவு செஞ்சு எந்த கிரகத்தை நீங்கள் பூஸ்ட் பண்ணணுமோ அந்த கிரகத்துடைய கடவுள் யாரோ அவரை கும்பிடுங்க. அதுதான் மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.